ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ஜைஃபோ ஷோ பாட்காஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து லாஸ்ட் டைம் சீக்கிரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ சொன்னதெல்லாம் நடக்குது. அது என்னமோ எனக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்னு. எனிவே, ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து லாஸ்ட் டைம் வந்து அதே கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைக் லாஸ்ட் டைம் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப சின்ன கண்டென்ட், அதை வச்சு நம்ம வந்து இழுத்து இழுத்து பேசினது வந்து பட் எனிவேஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து லாஸ்ட் டைம் வந்து அதே கெஸ்ட் வந்து இப்போ வந்திருக்காங்க. கண்டென்ட்டும் இந்த வாட்டி அவங்களோடது தான் லாஸ்ட் டைம் மாதிரியே. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பண்ண எபிசோடுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறைய பேர் கொடுத்தீங்க. வெரி வெரி தேங்க்யூ. அண்ட் அந்த பர்டிகுலர் எபிசோட் வந்து யூடியூப்ல 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த சேனலே வந்து 19 சப்ஸ் தான். பட் அதோடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30+ வியூஸ் வந்து சாரி 40+ வியூஸே போயிடுச்சு 24 ஹவர்ஸில். ஸோ தட்ஸ் ஆக்சுவலி அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கண்டென்ட் பேச போகிறோம்? ஹலோ சைபர் ஹெட்ஸ். நம்ம இன்னைக்கு பேச போற கண்டென்ட் வந்து ரொம்ப டிபிக்கலா எல்லாருமே யோசிக்கிற கண்டென்ட் தான். எதுக்கு இந்த விஷயத்த நம்ம இப்போ ஃபாலோ பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து காலையில இப்போ வெளியே போறேன்னா, ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷனுக்கு போறேன்னா, எதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இந்த கலர் பிளாக் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எதுக்கு பிளாக் ட்ரெஸ் போடுறோன்னே தெரியாம அந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எதுக்கு ஏனே தெரியாம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சோஷியல் ரிச்சுவல் மாதிரி, ஒரு ரிச்சுவல் கண்டிஷன். மாதிரி இல்ல மித் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ம். ஸோ அது மாதிரி நீ என்னென்ன மித் எல்லாம் இருக்கும்னு சொல்ற? அந்த மித்ஸை வந்து மோஸ்டா யாருக்குமே பிடிக்காது, பட் வி ஃபாலோ இட். அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஸோ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரனால அதோட ரியல் ஐடியா ஆர் ரியல் மோட்டிவ் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு இந்த நிறைய ரிலீஜியன்ஸ்ல இருக்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ். இப்ப ரம்ஜான்னா எல்லாரும் வந்து பிரியாணி ம். தரணும். ம். இப்ப நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா பிரியாணி தரணும். பாய் ஃப்ரெண்டா? நீ உனக்கு பாய் 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 ஃப்ரெண்ட். உனக்கு கேட்கல. பாய் எனக்கு ஃப்ரெண்ட். கேட்டுச்சு, ஓகே. அதுதான் பிரச்சனையே. ஓகே. ஆ. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ம். பிரியாணி கேட்கணும். ம். ரம்ஜான்னா பிரியாணி தரணும் அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கோட ஒரிஜினல் மீனிங் என்னன்ட்டு கேட்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப ஓகே. ரம்ஜான் அன்னைக்கு ஏன் வந்து ஏன் நம்ம பிரியாணி பிரியாணி செய்றாங்க? தராங்கன்னா, ஏன் பிரியாணி செய்றாங்க, ஏன் வந்து அது எல்லாருக்கும் தராங்கன்னா, ம். ஆன் தட் auspicious டே ரம்ஜான் அன்னைக்கு எல்லா ம். வந்து ஆஹ், எந்த ஒரு மக்களின் பிரிவு, அதாவது மக்கள் வந்து அப்போ கேஸ்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்கல்ல, ம். ம். அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ம். நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியா ம். நல்லா ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரம்ஜான் ம். கொண்டாடுறாங்க. ஓகே. நம்ம வந்து ஓகே. என்ன பண்ணுவோம்? பிரியாணி அப்படி போவோம். பிரியாணினா ஓகே, ரம்ஜான். அஹ், ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி தரணும். ஸோ நெக்ஸ்ட் ம். வேற என்ன? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ல என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்மஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸே கிறிஸ்மஸ் கேட்பாங்கல்ல. ட்ரீ வைப்போம். ட்ரீ வைப்போம். ஃபர்ஸ்ட் ம். மித் வந்து ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எனக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. லைக் ஏன் வந்து அந்த ட்ரீ எப்படி வந்துச்சு அந்த ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அண்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அதாவது ஜீசஸ் பிறந்த அந்த டைம் பீரியடு, அந்த பீரியட்ல வந்து ஆக்சுவலி இந்த பைன் ட்ரீஸ் வந்து அதிகமா இருந்துச்சாம் அந்த அந்த காலகட்டத்துல. ஸோ அந்த ம். ஏரியால லைக் அந்த ரீஜன்ல பிறந்ததுனால அந்த வந்து பைன் ட்ரீ வந்து நம்ம டெக்கரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுல எதுக்கு அந்த பால்ஸ் எல்லாம் தொங்குது, எதுக்கு வந்து அந்த லைட்லாம் சுத்துறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியே ஸ்டார் கட்டி தொங்க விடுறது, இதெல்லாம் வந்து எதனால அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. மேஜரா வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ல ஒரு ஒரு கண்டிஷனிங்ல நம்ம ஃபாலோ பண்ற ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷன்ல வந்து இந்த கிறிஸ்மஸ்லயும் இந்த ஸ்டார் கட்டி தொங்க விடுறது, இதெல்லாம் வந்து இருக்கு. அண்ட் அதை தாண்டி மேஜரா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு செய்கிற மாதிரி பிரியாணியும் செய்வாங்க. அண்ட் வந்து சேவரிஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளம் கேக். ப்ளம் கேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ப்ளம் கேக் நீ நீ இதுல கிறிஸ்மஸ் டைம்லலாம் உனக்கு அந்த ஸ்பெஷலா மேக் பண்ற ப்ளம் கேக் நீ இது வரைக்கும் இது பண்ணிருக்கியா, டேஸ்ட் பண்ணிருக்கியா? பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர்ல விற்கிற ப்ளம் கேக்லாம் இருக்குல்ல, பார்த்தியா, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் ம். ப்ளம் கேக்கே கிடையாது.
ம். ஏன்னா ஒரிஜினல் ப்ளம் கேக் வந்து ஆஸ் பர் ட்ரெடிஷன் வந்து பார்த்தோன்னா ஒயின் இன்க்ளூட் பண்ணி வைன் செய்வாங்க. வச்சு செய்வாங்க. ஆமா. நம்ம ஊர்ல வந்து ஒயின் வச்சு செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா எசன்ஸ் ஊத்திருவாங்க பயங்கரமா. ஸோ அதனால வந்து அது ஒரிஜினல் ப்ளம் கேக் கிடையாது. சாரி, ம். ஒயின் இல்ல ரம்மு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரம் ஊத்தி ஓ! செய்வாங்க. ஆமா. வைன் நான் ஏன் தான் அதுல நான் அவ்வளோ டீப்பா கேள்விப்பட்டிருக்கேன். போறேன்னு தெரியல. ஒயினா? ஆக்சுவலா ஆமா, ஆமா. வைன் தான் ஓகே. சொல்லுவாங்க. ஓ, பேசிக்கலி அது ஆல்கஹால் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. அது எது அதோட வேணாலும் அந்த இருக்கலாம். லைட்ஸ் நீங்க போடுறல்ல, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல போடுற லைட்ஸ் வந்து ஆமா. அ, ஜாய் சீசன். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ம், பிறந்தார்ல, அதோட ஜாய் ம். சீசனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அந்த லைட்ஸ் போடுறாங்க. ட்ரீ பைன் ட்ரீ யூஸ் பண்றதுக்கு காரணம் எவர்கிரீனா அந்த ஹாப்பினஸ் இருக்கணும். அதுதான் அதோட சிம்பிள் ஆக்சுவலி. அண்ட் ஆல்ரைட். நெக்ஸ்ட் வேற மித் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோம்? நெக்ஸ்ட் வந்து வேற என்ன தீபாவளி. ப்ராக்டிஸ் பண்றோம்? தீபாவளி. தீபாவளி. ஏய், அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கே தெரியும். நாட் ஆ, ஒன்லி ஹிந்துஸ், எல்லாருக்குமே அது தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அந்த அது என்னன்னா யார் ஒரு அது? யாரோ ஒரு ஒருத்தரை வந்து யாரோ கொன்னாங்க. நாகாசுரன். நரகாசுரனை நாகாசுரன்னு வந்து ஒரு நாகாசுரன், நரகாசுரன் அது. ஏதோ ஒண்ணு. நரகாசுரனை அவரை வந்து வந்து யாரு, கிருஷ்ணர் கொன்னாரா? ஆமா. கரெக்ட். ஸோ வந்து கரெக்ட். நரகாசுரனை கிருஷ்ணர் வந்து கொன்னதுனால அந்த டே வந்து நம்ம இதுவா அது தீபாவளியா ஃபயரை வச்சு செலிப்ரேட் பண்றோம். ஃபயரை வச்சு அவரு கொல்வார். ஓகேயா? அந்த ஓகே. அதனால இப்போ கிராக்கர்ஸ் வெடிக்கிறோமானா அதுக்காக பண்றது இல்ல. அது ம், ஆக்சுவலா ஒரு ஒரு நம்ம வீட்ல ஒருத்தர் இறந்தாங்கன்னா ம், யூஸ்வலா திவாலி ட்ரெடிஷன் வந்து என்னன்னா தலையில வந்து ஆயில் வச்சு குளிக்கணும். இப்ப யாராவது வீட்ல டெத் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுவாங்கல்ல. ம், ம், ம். அது மட்டும் தான் ட்ரெடிஷன். இந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறது, ஸ்வீட் செய்யறது, அண்ட் வந்து இது பட் தீபாவளிக்கு இன்னொரு பேரும் இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். அது ஓகே. அதுக்கு கிராக்கர்ஸ் வெடிக்கணும் அப்படின்ட்டு ம், இல்ல. இப்போ ரீசெண்ட் ம், ம். டேஸ்ல தான் அதெல்லாம் வந்திருக்கு. நியூ ஓகே. புது ட்ரெஸ் எடுக்கணும். அதெல்லாம் வந்து ரிச்சுவல் கிடையாது. இப்போ யாராவது உங்க வீட்ல டெத்னா நீ புது ட்ரெஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓல்டு சரி. ட்ரெடிஷன் வந்து ஆ, வேற. இப்ப நம்ம வேற ம், ம், மாதிரி அத கொண்டு போறோம். ம். தீபாவளி போயிட்ட பொங்கலுக்கு முன்னாடி ம். போகின்னு ஒண்ணு நடக்கும். அதோடைய லாஜிக் என்னன்னு ஆமா. உனக்கு தெரியுமா? எனக்கு எனக்கு தெரியாது. போகியோட லாஜிக் வந்து யூஸ்வலா ம், அதோட ஒரே லைன்ல ஒண்ணு சொல்லுவாங்க. பழையன ம். அழித்தல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது என்னன்னா, இப்போ உன் மனசுல இருக்க யூஸ்வலா அது மைண்ட் திங் தான். ம், ம், இப்போ ம், வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வீட்ல இருக்க பழைய பொருள்லாம் வீட கிளீன் பண்ணி வீட்ல இருக்க பழைய பழைய பொருள்லாம் எரிக்கணும். ம். எரிச்சானா வந்து வீட்டுக்கு நல்லது வரும். என்ன நல்லது வரும்? அதெல்லாம் கிடையாது. அதுதான் எனக்கும் தெரியல. அது என்ன நம்ம நல்லது மைண்ட் திங். வரும்? இப்ப நம்ம மனச சுத்தப்படுத்துறதுக்கான நாள் தான் போகி. அது வந்து ஓகே. எப்படின்னா, அது வந்து தைத்திருநாள் ஆ, ஆரம்பிக்குது. தைத்திருநாள் வந்து எப்படின்னா, அந்த பொங்கல். டைம் தான் ஹார்வெஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆமா, ஓகேயா? பொங்கல். அந்த பொங்கல் டைம்ல ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ம், பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் ரிலீஃப் இருக்கணும். நம்ம ம், இந்த ம். மாதிரி நம்மளால இந்த இந்த லாஸ்ட் இயர் இயர்ல இருந்து நம்மளால இப்போ வரைக்கும் கரெக்ட், கரெக்ட். ஹார்வெஸ்ட் அந்த கொண்டு வர இதெல்லாம் முடியும். போயிடுச்சு. போயிடுச்சு. இப்போ ம், அந்த இயர்ல இருந்த லாஸ் எல்லாம் அவங்க கண்டுக்காம நெக்ஸ்ட் ம். அப்கமிங் இயர்ஸ்ல அஹ், வரதுக்கான எஃபர்ட்ஸ போடுவாங்க அவங்க. ஓகே. அந்த லைக் எஃபர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பழையன பண்றாங்க. கழித்தல். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஓகே. பண்ணும். பழையன கழிதல். இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ம், நம்மளையே நம்ம ஃபர்கிவ் பண்ணிட்டு அண்ட் ம், we have to go to the next சீசன். அடுத்த ம், ம். சீசன் நம்ம எப்படி இருப்போம்? அடுத்த சீசன் நம்ம எப்படி அந்த கிராப்ஸ வந்து அஹ், விளைய எப்படி வைப்போம்? விளைய விளைச்சு வைக்கணும்? எடுப்போம். மழை எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் டேக்கிள் ம், பண்ற அந்த மைண்ட் திங் வந்து இருக்கணும். அதுக்காக தான் போகி இருக்கும். ம், ஆனா ம், இப்போ வந்து வீட்ல இருக்க பழைய பாய போய் எறிங்க, ரோட்ல 4 மணிக்கு போய் எறிங்க. அதெல்லாம் ம். நடக்கும். இன்னொரு அதெல்லாம் இப்ப விஷயம் இருக்கு. ஏன் பண்றாங்கன்னே போகி தெரியல. அப்பவே இதெல்லாம் அடிப்பாங்க. மோளம்லாம் அடிப்பாங்க சில பேர். அது தெரியல ஆக்சுவலா. அது எனக்கும் தெரியல. அது ஏன் பண்றாங்க? அது ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்களே ஒரு புது ட்ரெடிஷன் மாரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நெறைய ம், ஃபேமிலிஸ் கூட பார்த்தன்னா, இது வந்து நாங்க பண்ற ட்ரெடிஷன். இதுக்கு மீனிங்லாம் ம், கிடையாது. அப்படின்னு ம், சொல்லுவாங்க. ம், ம், அது மாரி இருக்கு. நெறைய ம். ட்ரெடிஷன்ஸ் வி டோன்ட் நோ வை வி ஆர் ஃபாலோயிங்.
இப்ப நீ சொன்ன ம் மாதிரிதான், எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, எதுக்கு லைட் போடுறாங்க தெரியல. அது மாதிரி ஆமா, நம்மளா ஒரு இது சொல்லிக்க வேண்டியதுதான். இன்னொன்னு கூட ம். சொல்லுவாங்க, இந்த டைம்ல நீ வெளிய போக கூடாது, ராகு காலத்துல வெளிய போகாத, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆ இந்த ஆமா. டைம்ல போக கூடாது, இந்த டைம்ல போனா உனக்கு இது வந்து சரி, பிடிச்சிரும், ஆக்சுவலி அதெல்லாம் ஏன்? என்னதான் அது ராகு காலம்னா என்ன? எதுக்கு வந்து அதை அப்படி சொல்றாங்க? ராகுன்றது ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். ராகு பிளானட் தான். ஆனா ராகு வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு ஸ்னேக்கோட தலை. ஓகே. ஒரு ஸ்னேக் வந்து ரெண்டா கட் ஆயிடும், ஓகேயா? ம் ரெண்டா தலையும் அதோட டெயில் பார்ட்டும் ஃபுல்லாவே ம் கட் ஆயிடும். ஸோ ம் ராகு வந்து ஒரு ஸ்னேக்கோட ஹெட், அண்ட் வந்து ம் கேது வந்து ஸ்னேக் அதோட மிச்ச பார்ட். அது வந்து ஒரு ம் ஹியூமனுக்கு இருக்கும், ஓகேயா? ம் ரெண்டுமே. ம் ஸோ ம் ராகு பார்த்தா கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு வந்து ஓகே. ஒரு பேட் திங் கொடுக்குற ஈவில், ஈவில் மாதிரி. ம் ஸோ அந்த டைம்ல வெளியே போனா யூ வில் கெட் பேட் திங்ஸ், பேட் வைப்ஸ், பேட் ஆராஸ் அப்படின்ட்டு இருக்குன்னு ம் சொல்றாங்க. ம் ஆனா வெளியே இந்த ஏஷியன்ட் மித் என்னன்னா, வெளியே ம் போகிறதுக்கு சொல்லல. ம் யூஸ்வலா அது ம் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஆஸ்பிஷியஸ் திங், இப்போ ஒரு மேரேஜ் ஆர் ம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செலிப்ரேட் பண்றோம்னா அதுக்கு ம் ஒரு மட்டும்தான் நல்ல வந்து காரியத்துக்கு இந்த போகும்போது. டைமை பார்க்கணும். நல்ல ம் காரியத்துக்கு போகும்போது மட்டும்தான் இந்த டைம் பார்க்கணும். இப்ப பார்த்தா ஆனா ஊனா பார்ப்பாங்க, இங்க போறதுக்கு, இது ஒண்ணு ம் பண்றதுக்கு. அதெல்லாம் ம் ஒரு தேவையில்லாத மித், அவங்களே கொண்டு வந்துக்கிற மித் எல்லாமே. அப்போ வந்து அது மாதிரி நிறைய மித் ஃபாலோ பண்றோம். ம் ம் ம். சரி. நெக்ஸ்ட் வந்து கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, அது உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா நீ? எங்க வீட்லயே வந்து நிறைய அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் தோ வந்து அது வந்து ஆஸ் பர் எங்க கஸ்டம்ஸ்ல இல்லைன்னா கூட ஸ்டில் வந்து அதை ம். கண்டிஷனலா ஃபாலோ பண்ணுவாங்க. வாட் ம். இஸ் கண் திருஷ்டி எக்ஸாக்ட்லி? ஒருத்தங்க நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறியறது பேர் கண் திருஷ்டியா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. பட் பட் ஹவ் கண் இட் ஒர்க்ஸ்? திருஷ்டி ஹவ் இட் ஒர்க்ஸ்னா, இப்போ ஒரு பர்சன், இப்போ உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ம் இப்போ உன்னை பார்த்துட்டு, என்னப்பா இவன் இப்படி இருக்கா, இவ்வளவு நல்லா இருக்கா, அப்படி பேசுறது வேற. அந்த ம் மாதிரி பேசும்போது உனக்கு ஒரு பேட் லக் ஆர் எனி ஹார்ம் வந்துச்சுன்னா அதை ஈவ்லைன்னு சொல்றாங்க, அதாவது டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ம். அதாவது ஒருத்தங்க நம்மளை பார்த்து ஐயோ பா அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சுன்னா, இன்னொருத்தங்க வந்து நம்மளை பார்த்து ஐயோ பா அப்படின்னு இன்னொரு, அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன், வார்த்தை அவ்வளவுதான், எக்ஸ்பிரஷன் வேற. ஸோ அதில் ரெண்டாவது டைப் பண்றது பேர் தான் அது திருஷ்டி அப்படின்றாங்க, கரெக்டா? அது அவங்க மனசுல இருக்க எண்ணம் எல்லாமே தான் சொல்றாங்க. எனக்கு என்னவோ அது நம்பிக்கை இல்ல. பட் ஈவன் எனக்கும் தோ இல்ல. சி, நம்ம வந்து ஈவன் தோ எப்படின்னா, லைக் நம்ம என்ன பண்ணாலுமே அதை வந்து இன்னொருத்தங்க கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். லைக் அதை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கிக்கே கிடைக்கும், கரெக்டா? நமக்கு வந்து ஒரு ஆமா. ஒரு ஒரு ரைவல்ரி இருக்கு, ஒரு ஒரு ரிவெஞ்ச் இருக்கு, அது அது இன்னும் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீம்புக்குன்னா அதை பண்ணுவோம் இல்லையா? அதை நம்ம காட்டிதான் ஆகணும். அதை நம்ம காட்டக்கூடாது அப்படின்றதுதான் வந்து இந்த திருஷ்டின்ற மேட்ரு. நீ என்ன பண்ணாலும் ம். உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்ற ஒண்ணு. அதாவது மைண்டிங் த ஓன் பிஸ்னஸ். நம்ம வந்து வெளியே வந்து ம். அதை ப்ரோபகேண்டா பண்ணோம்னா அவங்க நம்மளை பார்த்து வயிறு எறிவாங்க. விச் மீன்ஸ் அந்த காரம் அந்த அந்த காரியம் வந்து விளங்காது அப்படின்றதுதான் கண் திருஷ்டி. கண் திருஷ்டி அண்ட் அவங்க அதுக்காக அப்போ சிலதெல்லாம் பண்ணுவாங்க. சுத்தி போடுவாங்க. சுத்தி சுத்தி என் வீட்லயே போடுவாங்க, என் வீட்லயே போடுவாங்க. பட் அது அந்த மிளகா எல்லாம் வந்து இதுல வச்சு நியூஸ் பேப்பர்ல சுருட்டி சுத்தி சுத்தி அந்த கண்ணு இந்த கண்ணு சுத்திட்டு தூ தூ தூன்னு துப்ப சொல்லுவாங்க. துப்புனதுக்கு அப்புறம் அதை பத்த வச்சிருவாங்க. ஈவன் சால்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் வந்து சால்ட், கல் யூஸ் உப்பு பண்ணி, யூஸ் பண்ணுவாங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணி சுத்தி போட்டு தண்ணீரை கரைக்கணுமா. அது வந்து கரைக்கும் போது கூட ரீசன் கேட்டேன் எங்க வீட்ல. இப்ப என்ன ம் சொன்னாங்கன்னா, அது நம்ம நம்ம மேல இருந்த கண்ணெல்லாம் அந்த உப்புல இருக்குமா, அந்த உப்பு ம் தண்ணியில கரைஞ்சிருச்சுன்னா அது எல்லாம் சரியாயிடுமா. அவ்வளோ சோ ஒரு அது மாதிரி. இல்ல ஆக்சுவலி ஒரு செவரல் இயர்ஸ் நினைக்கிறேன், அபவுட் ஒரு 10 years பேக் வந்து என் தம்பிக்கு வந்து, அதாவது என் பிரதருக்கு வந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகேவா? கால் ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அப்போ எங்க பாட்டி இருந்தாங்க ஒருத்தங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுத்தி போட்டாங்க. அந்த தட்டுல ஏதோ தண்ணி எல்லாம் ஊத்தி ஏதோ மாதிரி சுத்தி போட்டாங்க. ரெட் கலர்ல இருந்துச்சா? ரெட் அது குங்குமமா? ஆ. அதை சுத்தி போட்டுட்டு நான் கீழே போய் ஊத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க.
ஊத்திட்டு ம். வந்துட்டு ஒரு கதை சொன்னாங்க. அவங்க ஊத்துறாங்களாம், பின்னாடி இருந்து யாரோ வந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சாம். ஸோ அது வந்து திருஷ்டி, அது அந்த அவ்வளோ திருஷ்டி இருக்கு, அதனால தான் வந்து பின்னாடி இருந்து யாரோ வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து ஒரு கதை அதுவும் கட்டினாங்க. சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. இப்போ ம். வீட்ல வந்து இந்த கற்பூரம் சுத்துவாங்க. எங்க வீட்ல சம்டைம்ஸ் கற்பூரம் சுத்தும்போது, ம். அது சுத்திட்டு வீட்டுக்கு வெளிய வச்சுட்டு வந்துட்டு, கை ம். கழுவிடணுமா. கை கழுவலன்னா அது நம்ம கையிலயே இருக்குமா அந்த திருஷ்டிலாம். ம். ஸோ யார் சுத்துனாங்களோ, இப்ப நான் சுத்துனேன்னா, என் கையிலயே ம். அது இருக்குமா அந்த திருஷ்டி. அதனால அத வெளிய ஓஹோ! வச்சுட்டு வந்தோனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி மித்தெல்லாம் வந்து ரொம்ப ஹேண்ட் வாஷ் எப்படி அ சோப்பு போட்டு தானே பண்ணுவ? ஆமா. சோப்பு திருஷ்டி சும்மாவாவது எல்லாமா ஹேண்ட் வாஷ் கழுவும்? அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த மாரி சொல்வாங்கல்ல. இத வீட்ல சொன்னா அத நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது வேற வழி இல்ல. சோ அது மாதிரி கண்டினியூஸா ரிலீஜியன் பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாவது மாட்ட போறோம். கேன்சல் பண்ண போறாங்க. சரி, லாஸ்டா ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜென்ரலான மித்ஸுக்கு போயிடலாம். ம். லாஸ்டா ஒண்ணு, ஏழரை சனி ஏழரை சனின்னு உனக்கு ஏழரை புடிச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உனக்கு சனி வந்துருச்சு அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன சொல்லு? யூசுவலா சனினா வந்து ஒரு பிளானட் ஆக்சுவலா 7 பிளானட்ஸ் 9 பிளானட்ஸ் ஓகே சாட்டர்ன் நம்மளோட சாட்டர்ன் தான் சனி, அது சாட்டர்ன். தெரியும் எனக்கு. ம். சாட்டர்ன் அது ம். வந்து ஒரு பர்சனோட ஜோடியாக் சைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜோடியாக் சைன் இருக்கும்ல. ஜோடியாக் சைன் மீன்ஸ் நட்சத்திரமா? ஆ, ராசி ஆஹ் கரெக்டா? ஆமா. ஆ, ராசி. ராசி ஏதோ ராசி தான் ராசி. ராசி தான். இது ராசி தான். அப்படின்னா அந்த கான்ஸ்டலேஷன்ஸ், நட்சத்திரம். கான்ஸ்டலேஷன் எஸ் எக்ஸாக்ட்லி. ஆ, ஆக்சுவலா அந்த சனி அந்த சாட்டர்ன் வந்து 7.5 இயர்ஸ் இருக்குமா ஒருத்தரோட ஜோடியாக் சைன்ல. இப்ப சரி. நம்மளுக்கு கட்டம் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த கட்டம் எனக்கு சரியில்லை அப்படி அந்த பார்த்தா மேடம், எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா எனக்கு கட்டமே சரியில்லை மேடம். பிரச்சனை மேல பிரச்சனை என்கி- வந்துட்டு இருக்கு. என்கிட்ட சொல்லி நான் ஏன் உன்கிட்ட என்னப்பா சொல்ல? பிரயோஜனம். நீ என்ன ஜோசியக்காரனா? உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சரி சரி, கட்டுட்டுக்கு வா. அதுதான் இப்போ வந்து அது ஒரு ஜோடியாக் சைன், அதாவது ஒரு ஜோடியாக் சைனோட அந்த கட்டத்துல வந்து 7.5 இயர்ஸ் இருக்குமா. ம். அதுதான் வந்து அது மாதிரி அந்த 7.5 இயர்ஸும் உனக்கு ஸ்ட்ரகிள்ஸ், டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் எல்லாமே ம். இருக்கும். ஓகே. அந்த அந்த 7.5 இயர்ஸ் தான் உனக்கு 7.5 சனி அப்படி சொல்றாங்க. ஓகேயா. அது ஓகே. ரியல் திங் என்னன்னே யாருக்கும் தெரியாது. இப்ப ம். சனீஸ்வரர் தான் ம். இருக்காரு. சனீஸ்வரன் மீன்ஸ் ம். சாட்டன். ஓகே. ம். ம். சாட்டன் தான் உங்க ஜோடியாக் சைன்ல இருக்காங்க. 7.5 இயர்ஸ் இருக்காங்க. 7.5 இயர்ஸ் ம். இருக்காங்கன்ட்டுலாம் யோசிக்க ம். மாட்டாங்க. ம். ம். ஏதாவது உனக்கு கெட்டது நடந்தாலே உனக்கு 7.5 சனி பிடிச்சிருச்சு. உனக்கு ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுவாங்க. அதுதான். இப்போ வந்து அந்த சனி வந்து உன்னோட ஜோடியாக்ல இருந்து வெளிய போகணும் அப்படிங்க அதுக்காக கூட ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அது ம். வந்தது அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. எப்படி வருது, ம். எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு கூட ஆக்சுவலி இது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரியாது. ரீசன் இருக்கும். ஆனா வந்து அத அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு கஷ்டமா ஒரு 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 கஷ்டமா இத வந்து நமக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது என்ன ரீசன் சொல்லி நமக்கு தெரியாது. ரியல் ரீசன் ஹவவர் வந்து நம்மளுக்கு ஆ தெரியவே தெரியாது. அது ஹவவர் அந்த ரீசனும் வந்து ரீசனபிளா இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியாது. அவங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்களா யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அத வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணாம, ஓகே உண்மையிலேயே இதுதானா அப்படிதானான்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணாம நம்ம அப்படியே கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நான் கேன்சல் ஆக போறேன் இந்த எபிசோடுக்கு அப்புறம், அது கன்ஃபார்ம். தொடருது ஏன் தொடர்ந்து தொடர்ந்து எல்லா இத பத்தி ரிலீஜியனையே பேசுறோம். வம்பு இழுத்துட்டு இருக்கோம். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ரிலீஜியனை கண்டென்ட் விட்டுரு. போலாம். அடுத்த கண்டென்ட் போ. ரிலீஜியன் போதும். ம். ம். அடுத்து வந்து என் வீட்ல வந்து இந்த இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ம். என் வீட்லயும் பண்ணுவாங்க இது. நெயில்ஸ் வந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க. லைக் அந்த டைம்ல சன் செட் ஆகுற அந்த டைம்ல வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க. அது வந்து இப்போ ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து அப்போ பாஸ்ட் ம். ஒரு ஒரு 30 டிகேட்ஸ் 30 டிகேட்ஸ் 3 டிகேட்ஸ் முன்னாடி வந்து ம். பார்த்தோன்னா அவ்வளவா எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஓகே. ம். 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 சோ அதனால அப்ப லோ லைட்ல நெயில்ஸ் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ம். கையில இன்ஜுரிஸ் வரும். அண்ட் வந்து நம்ம ஃபுட் வச்சிருப்போம். ஃபுட்ல விழுந்துச்சுன்னா ம். சோ நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும்.
ம், அதுக்காக தான் சன்செட்டுக்கு அப்புறமா நெயில்ஸ் வெட்டக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ ம், வந்து எல்லா இடத்துலயுமே வெளிச்சமா தான் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. சோ ம், அது இப்ப நம்ம ஏன் ஃபாலோ பண்றோங்கிறதுக்கு ரீசனே இல்ல மோஸ்ட்லி. ம். பட் அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட அத சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. ம். இப்போ வந்து நெயில் கட் பண்ணா ஃபினான்ஷியல் லாஸு, ஹெல்த் லாஸு அது இதுன்றாங்கல்ல. அத நேரடியாவே ஆமா. நமக்கு வந்து இந்த மாரி டோ லைட்ல கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அதுக்கு ஒரு இது வச்சு அத மறைமுகமா சொல்லி. அ அது வீட்டுக்கு தத்ரம் வரும். யூஸ்வலா இந்த வார்த்தை தான் நம்ம எந்த ஆமா. விஷயம் வந்து அஹ், பண்ண ஆரம்பிச்சாலும் இதான் ஒண்ணும் இல்ல. இது மாதிரி பண்ணா இது வரும். அ காலையில எந்திரிப்பேன். என் பெட்ஷீட்ட மடிச்சு வைக்க மாட்டேன். அப்படியே போட்டு போயிடுவேன். பெட்ஷீட் இப்படியே இருந்தா வீட்டுக்கு தரிசனம்னுவாங்க எங்க அம்மா. அதே மாதிரி வந்து மிஷின் வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டு காய வைக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டுட்டு அப்புறம் காய வைக்கிற மாதிரி வரும். டைம் இருக்காது. உடனே வீட்டுக்கு ம். தருதுறோம் அப்படின்னுவாங்க. அட பெட்டு வளர்க்குறேன் நான். கினி பிக் பெட்டு வளர்க்குறேன். அது கேஜ் வந்து க்ளீன் பண்ணணும். அது கீழே அதோட வேஸ்ட் ட்ரே க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணாம அது கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது அப்படின்னா உடனே வீட்டுக்கு தருதுறோம் அப்படின்றவாங்க. எல்லாத்துக்கும் வந்து அந்த தருதரன்ற வார்த்தையை வந்து இழுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு உங்க வீட்ல அது மாதிரி ஏதாவது இது இருக்கா? கஸ்டம்ஸ் அந்த மாதிரி ஐ மீன் அந்த அப்படி இது ஏதாவது இருக்கா? அப்படி இத நெயில்ஸுக்கு சொல்லுவாங்க. நெயில்ஸ் வந்து ம், வெட்டினா சொல்லுவாங்க. அண்ட் வந்து ம், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஹேர் கட் ம், ஆர் நெயில் கட் பண்ணா சொல்லுவாங்க. அது ஏன் ம். சொல்றாங்கன்ட்டு எனக்கு நிறைய நாள் வந்து தெரியாமயே இருந்துச்சு. டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஆமா. வந்து நெயில்ஸ் வெட் ஹேர் கட்டுக்கு டியூஸ்டே அண்ட் எதுக்கு சொல்ல ஃப்ரைடே. போறாங்க? ஹேர் கட் வந்து சலூன் கடைக்கு போறோம். ஆப்வியஸ்லி சலூன் கடைனா அதுக்கேத்த வெளிச்சத்தெல்லாம் வச்சுன்னு தான் இருக்க போறான். அது என்னன்னா ஹேர் கட்டுக்கு வந்து ஏன் அந்த டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே பண்ணக்கூடாது ஒரு தேர்ஸ்டே. ம், டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அது ஏதோ ஒரு இந்த டைம்ல பண்ணக்கூடாது, ஹேர் கட் பண்ணக்கூடாது. மோஸ்டா ம், ஷாப்ஸ் கூட வந்து தேர்ஸ்டேஸ்ல வந்து ம், டியூஸ்டேஸ்ல வந்து இது பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ம், அது என்ன ரீசன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ம். எஸ்பெஷலி அதுக்கு எந்த ரீசனுமே ஏய் இல்லைன்னு அதுக்கு தான் என்ன சொல்றாங்க. ரீசன்னா, இல்ல ஆக்சுவலி இது வந்து நான் எங்க அம்மாட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து சண்டே லீவ் கிடையாது, சாட்டர்டே லீவ் கிடையாது. ஏன்னா சண்டே சாட்டர்டே தான் உங்களுக்கு பீக் டைம் பிசினஸ்க்கு. ஸோ அதனால அவங்களே வந்து வீக் டேஸ்ல லைக் ஒர்க்கிங் டேல யூஸ்வலா வந்து மண்டே கூட சம்டைம்ஸ் முடி வெட்ட வருவாங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்க முடி வெட்டாம போய் பிடி சார் கிட்ட அடிக்கிட்டு மண்டே ஈவினிங் வந்து எங்க வெட்டுவாங்க. காலேஜ்ல பார்த்தனா அஹ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல்ல வந்து டே இருக்கவங்க ஸ்காலர்ஸ டே ஸ்காலர்ஸ் ஹாஸ்டலர்ஸ் யாரா இருந்தாலும் போயிட்டு எங்களுக்கு அந்த கண்டிஷன்லாம் இல்லம்மா. நான் வந்து எங்க ஹெச் இஷ்டத்துக்கு இருப்போம். எங்க ஹெச்ஓடி ஆர் எங்க கவுன்சிலர்ஸே பார்த்தனா நீங்க ம், போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் டைமே இருந்தாலும் ஹெச்ஓடி பார்த்தாருன்னா போயிட்டு ஹாஸ்டல்ல போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வரணும், ஹேர் கட் பண்றோம். இது உன்ன சேவ் அது பண்ண சொல்றாங்களா? பாய்ஸ் பாய்ஸ் ஆல்ரைட். ஆ. அது ம், ஒண்ணு இருக்கா. அது மெயினான ரீசன் என்ன தெரியுமா? டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது ம், ஒரு நியூ பிகினிங் ஆர் ம், ஏதாவது ஒரு நியூ பிகினிங் வந்து டியூஸ்டே அப்ப ம், ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ பேட் லக் கொண்டு வரும் அப்படின்ட்டு மித்து இருக்கு. ம், ம், அதோட ரியல் ரீசன் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப ம், கட்டிங் அண்ட் ஹேர்னா வந்து அது ஒரு நியூ பிகினிங்க்கு ஒரு சிம்பிள்னு சொல்றாங்க. ம். யா அஃப்கோர்ஸ் இட் இஸ். பட் அது எப்படி அது தேர்ஸ்டே டியூஸ்டே பண்ணா மட்டும் எப்படி பேட் லக் கொண்டு வரும்ட்டு எனக்கு தெரியல. அது ஒரு மித் தான். சேம். சரி. அடுத்து வந்து ஆ, சாயங்காலம் ஆனா வீட்டை பெருக்கக்கூடாது அப்படின்னுவாங்க. அது வந்து என் வீட்ல அப்படி இருக்கு. பட் ஆப்வியஸ்லி நாங்க சாயங்காலம் தான் பெருக்குவோம். ஏன்னா பகல்ல யாருமே பிஸி யாருமே ஃப்ரீ இல்ல. ஸோ அது வந்து நாங்க இதுதான் பெருக்குவோம். சாயங்காலம் தான் பெருக்குவோம். பட் எங்க அதுக்கான வீட்ல ரீசன் வந்து என்னன்னா ம் 6 o'clock மேல பெருக்கூடாது. அது என்ன 6 o'clock அது அதுதான். இருக்கும். வீட்ல வந்து விளக்கு வச்சிருவோமா, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பெருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான். அதுக்கான வீட்ல ரீசன் இருந்து என்ன அப்படின்னா நான் கெஸ் பண்ற அதுக்கு வரைக்கும் ரீசன் கூட இல்ல. என்ன இருட்டிடும். சொல்றாங்கன்னா ஆ, என்ன ம். சொல்லுவாங்கன்னா வீட்ல இருக்க வெல்த் எல்லாம் இட் வில் ஸ்வீப் அவே அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஈவினிங் பெருக்கணும்னா. இதுக்கு இதுக்கு எங்க அம்மா நினைக்கிறேன். எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ யாரோ ஒருத்தர் அப்பா இல்ல எங்க அம்மா தான் ஏதோ உருட்டுனாங்க. என்னன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ பெருக்கிறோம்னு வச்சுக்கோயேன் கீழே வந்து இந்த காயின் இதெல்லாம் இறஞ்சிருக்குமா. என்ன ம். அது வந்து இருட்டுனதுக்கு அப்புறம் பெருக்கணும் அப்படின்னா அதை கண்டுக்காம அதை வச்சு சேர்த்து பெருக்கி எடுத்துன்னு போய் போட்டுருவோமா. அதனால வந்து வெல்த் லாஸ் ஆகுமா. அதை 1 ரூபா 2 ரூபா அதான் நால. ஸ்மால் ஐட்டம். ம். லாஸ் இஸ் அ லாஸ் ப்ரோ. இப்படி சொல்லக்கூடாது.
ஏய் எனக்கு புரியல. அது நேரடியா சொல்ல வேண்டியதானே, பெருக்காதடா. ஏதாவது பொருள் ஏதாவது கீழே கோல்டே கீழே விழுந்திருக்கு, லைக் கம்மலோ ரிங்கோ கீழே விழுந்திருக்கு, அதை பெருக்கும் போது அது வந்து வெளில போயிடும் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அது என்னது, அது எல்லாத்தையும் மறைச்சு 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 சொல்றது? அது வந்து ஒரு கோட் வேர்டாவே உனக்கு இயர்ஸ் பை இயர்ஸா உனக்கு குடுத்துருக்காங்க. சோ வந்து ம். அதையே தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி, அடுத்து வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா இந்த ம். சுத்தி போடுறது, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சொன்னேன், அந்த ரிச்சுவல்லாம். ஆ. அதில் வந்து மிளகா அப்படின்னும் இன்னொரு பாவப்பட்ட ஃப்ரூட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லு பார்ப்போம். லெமன். லெமன். அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில, எல்லாத்துக்கும் லெமன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது வந்து நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, செய்வனை வைக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன எப்படி பேய் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படத்தில் கூட லெமனை தான் காட்டுறாங்க. அது அப்படி என்ன பாவம் பண்ணுச்சு எனக்கு புரியல எனக்கு. ஈவன் இப்போ ஒரு புது வெஹிக்கிள் வாங்கினா கூட லெமனை வச்சே மிதிச்சிட்டு தான் ப்ரோ ஆமாம், போறாங்க. அது லெமன் ஏன்னே இல்லை, தெரியல. ஆக்சுவலி அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அந்த கதை கேட்டிருக்கியா, எதனால் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டது வெஹிக்கிள்ஸுக்கு? இல்ல ப்ரோ. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லை அவங்களுக்கே தெரியல. இல்லை இல்லை, ஆக்சுவலி எதுக்குன்னா அப்போல்லாம் சேரியட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா. ஸோ சேரியட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கெலாம் உடன் வீல் தான் இருக்கும். ஆமா. அண்ட் வந்து வீலில் மாடெல்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க சேரியட்ஸு, கரெக்டா? ஆ, ஸோ முன்னாடி ஹார்ஸ் இருக்கும். இல்ல. ஹார்ஸு, மாடு, சம்டைம்ஸ் வந்து அது ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக யானை கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஆமா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜா ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போகும்போது நிறைய சேறு சகுதியெல்லாம் மிதிச்சுட்டு போவோம். அதனால் அது காலுக்கு நடுவில் வந்து அந்த ஃபுட்டில் பாக்டீரியா ஃபங்கல்லாம் வந்துடும். ஸோ வந்து ஒரு ஒரு வாட்டி அவங்க போகும்போதும் அந்த லெமனை மிதிக்க விடுவாங்க. லெமனுக்கு வந்து அந்த ஆன்டி பாக்டீரியல் ஏதோ இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால அதை மிதிக்கும்போது அந்த ஃபங்கல்லாம் வந்து வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ரப்பர் பைக், டயரை மிதிச்சுட்டு கார். இருக்கோம். அது ஆல்ரெடி எதுவுமே ஆகாது. அது என்ன ஆமாம், ஃபங்கை வந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. யூசுவலா அது ரப்பர். அதுல வந்து எதுவும் ஆகாது. பட் அதை எதுக்கு வாஷ் பண்ணாலே மிதிக்கிறோம்? போயிடும். ஆமாம், அது எதுக்கு மிதிக்கிறோன்னு தான் தெரியல எனக்கு. இட் வில் வாஷ் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் பிரிங் குட் லக். இது பண்ணா குட் லக் வருமா ஆக்சுவலா? ஈவில் ஸ்பிரிட்னு இல்லை, அது எது என்ன ஈவில் ஸ்பிரிட்ன்றாங்க, அந்த ஃபங்கல் அந்த பாக்டீரியா ஃபங்கையே வந்துச்சுன்னா தான் ஈவில் ஸ்பிரிட்னு சொல்றாங்க. அதை அது ஏன்டா ஒழுங்காக சொல்லி வைங்களேன்டா. ஏன் அப்படி போடுறீங்க? எல்லா மித்துமே இப்படிதான் இருக்கு. பார்த்தனா அது ஒரு வேற திங் இருக்கும். அத வந்து எல்லாமே ஈவில். சோ ஒரே ஐடியாஸ் எதெல்லாம் நம்மளுக்கு முடிச்சிருவாங்க, ஈவில், அவ்வளோதான். ஆ, எதெல்லாம் நம்மளுக்கு கேட்கக்கூடாது நீ. ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ஈவில். சோ எதெல்லாம் வந்து உனக்கு குட் ஹெல்த், குட் நல்ல இதுவை கொண்டு வருதோ அதை வந்து இதெல்லாம் கொண்டு வருதோ அதெல்லாம் வந்து குட் ஸ்பிரிட். இது ஆமாம் பேட் லக். அது மாதிரியே சொல்லிடுறாங்க ஃபுல்லாவே. குட்டு பேடுன்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. இவங்க வந்து அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இதெல்லாம் வந்து இந்த வார்த்தை வந்து பிடிச்சிக்கிறாங்க இவங்கெல்லாம். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அதை வந்து ஸ்பிரிட்டோட வச்சு பேசுறது. குட் ஸ்பிரிட்னா பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் சார்ஜ், பேட் ஸ்பிரிட்னா நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு. அதுவும் ஒரு இதுவான ஒரு என்ன சொல்கிறது, பிற்போக்குத்தனமான ஒரு இதுதான். எனிவேஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல ப்ரோ. இப்ப நைட்டு ரொம்ப நேரம் தூங்குனா வந்து கும்பகர்ணன் மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? மாதிரி ரொம்ப நேரம் உங்க உங்க வீட்டுல நம்ம ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க. யாராவது தூங்கிட்டு இருந்தா பாரு கும்பகர்ணன் மாதிரி தூங்குறா. அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நிறைய தமிழ் டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் யாரையும் அஃபென்ஸ் பண்ணல. எனக்கு யூசுவலா அந்த ஸ்டோரி தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த எபிசோட்ல என்னோட சேர்த்து இந்த பொண்ணும் வந்து கேன்சல் ஆக போகுது. ஆமா, அப்படிலாம் இல்ல. நான் மட்டும் பழி சமக்க மாட்டேன். ஏன்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லா இந்த பொண்ணுதுதான். இந்த பொண்ணு ஏதோ இவளை கேளுங்க, எனக்கு தெரியாது. நீயும் தானே பேசுன. நீயும் கண்டென்ட் பார்த்து ஓகே பண்ணாம எதுக்கு ரெக்கார்டிங்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நீ எல்லாம் கான்ட்ரோவர்சியா இருக்கிற பண்றது. எனிவேஸ்,
கண்டினியூ. அந்த என்னது கும்பகர்ணன் ஸ்லீப்னா என்ன சொல்லு. ஆக்சுவலா வந்து ராமாயணம் தெரியுமா உனக்கு? தெரியும். ராமாயணம்ல வந்து ராமன் அவரோட பிரதர் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப பெருசா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ம். he will sleep for 6 months on ஓகே. straight. ம். ஓகேயா? 6 months வந்து தூங்கிட்டு when he's awake ஒரு நாள் தான் முழிச்சிருப்பாரு. ம். அதுக்கப்புறம் திருப்பி 6 months தூங்குவார். ம். ஓகேயா? அந்த மித் வந்து இப்போ ரொம்ப நேரம் தூங்குறவங்கள அப்படி சொல்லுவாங்க, கும்பகர்ணன் மாதிரி தூங்குறீங்க ஓஹோ! அப்படி ஓகே. சொல்லுவாங்க. he'll sleep for at least 6 months together ம். day. ம். ம். அந்த மித்து ஏன் வந்து எல்லா இடத்துலயும் என்கரேஜ் பண்றாங்கன்னா, ஸ்லீப் பேட்டர்ன்ஸ ஒழுங்கா கொண்டு வரணும். ம். கும்பகர்ணன் மாதிரி தூங்குனேன். ஆர் இப்படி சொல்லுவாங்க, ஐ ஸ்லெப்ட் லைக் அ பேபி. ம். ம். அது சொல்லுவாங்கல்ல, குழந்தை மாதிரி தூங்குனேன். ம். எல்லாமே வந்து சிமிலர் டு தட் ஹெல்தி ஸ்லீப் பேட்டர்னை கொண்டு வரதுக்காக. ம். 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 ஸோ அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க யூஸ்வலா. ஆமா. நீ கேள்விப்பட்டது இல்லைன்னு எனக்கு நான் தெரியல. கேள்விப்பட்டதில்ல. நெக்ஸ்ட் அது வந்து இதை பற்றி பேசலாம். வேறு திருப்பி நம்ம வந்து ரிலீஜியனுக்குள்ளேயே போயிட்டோம் பார். வெளியில் வா. யூஸ்வலா ரிலிஜனுக்குள்ள தான் ப்ரோ நிறைய மித்ஸே இருக்கு. மித்ஸ் அதுவும் ஒன்று. பட் நம்ம அதை சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோ வந்துருவாங்க. ஐயையோ நான் ஏன் கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்கேன், என்னைய முடிச்சு விட போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் அப்படின்னா, நேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் நிறைய நமக்கு இது இருக்குது, மித்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா இது எக்லிப்ஸ். அது ஒரு மித் இருக்குது. ஆமாம், எக்லிப்ஸ் சொல்லு அது. ம். ம். அது எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து பேட் ரேடியேஷன்ஸ் வரும், அதனால வெளியே போக கூடாது ஒரிஜினல் திங். ம். அதாவது யூவி ரேடியேஷன் அதிகமா இருக்கும், அதனால யூ ஷுட் நாட் கோ அவுட். அந்த டைம்ல போக கூடாது. ஈவன் ஃபார் சோலார் எக்லிப்ஸ் தான் மோஸ்டா சொல்லுவாங்க. அது அந்த டைம்ல சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு. ஆனா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்ட்டு எனக்கு யூஸ்வலாவே தெரியாது. அதே மாதிரி என்னது அந்த எக்லிப்ஸா, அதுதான் அது அந்த ரேடியேஷன் தான் மேட்ரு. ஆனா அது வந்து எப்படி சொல்லிருப்பாங்கன்னா, இட் கிவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. யூசுவலா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். யூவி ரேடியேஷனை அப்படி சயின்டிபிக்கா உங்களுக்கு தெரியாதனால சோ இது நெகட்டிவ் எனர்ஜி, இந்த டைம்ல சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. அதே மாதிரி அனிமல்ஸ் வச்சும் ஒரு சில இது இருக்குது, மித்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்ட. கரப்பாம்பூச்சியில் எதுவும் இல்லை. ஸ்பீக்கிங் ஆஃப் கரப்பாம்பூச்சி, லிசர்ட் பற்றி ஒரு மித்து இருக்குது. லிசர்ட் நம்ம மேலே விழக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கேட்டேன் இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லிசர்ட் வந்து மேலே விழும்போது அது வந்து இது பண்ணுமா, யூரின் பாஸ் பண்ணுமா. ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து அசிடிக் நேச்சர்ன்றதுனால அது நம்ம மேலே பட்டுச்சுன்னா அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வருமா. நாட் ஒன்லி லிசர்டு, ஈவன் தோ அந்த ஃப்ராக்ஸ் தேரன்னு வாங்கல்ல, அது கூட ஜம்ப் பண்ணும்போது அது வந்து இது பண்ணுமா, வெளிவிடுமா. ஸோ அதனால் வந்து அது நம்ம மேலே பட்டால் கூட நமக்கு வந்து இது வர்றது, அந்த இரிட்டேஷன்லாம் வருமா. பட் அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற மித்து என்னன்னா, சொல்லு நீ சொல்லு. அதுக்கு பின்னாடி மித்து என்ன சொல்றாங்கன்னா, லைக் அது ஏதாவது ஒரு பாடி பார்ட்ல விழுந்தா they have some it can predict future, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அப்சல்யூட்லி a myth. ஓகே. அது டீப்பரா என்ன ஒரு சயின்டிபிக் ரீசனோ எதுவுமே இல்ல. பட் இன்னொரு என்னன்னா, நான் அதிகமாக ஃபேஸ் பண்ண ஒரு மித் என்னன்னா, இந்த காக்கா வந்து கத்துச்சுன்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு மித் இருக்கு. அதுவும் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, அது வந்து நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போகும்போது பிளாக் கேட் கிராஸ் பண்ணுதுன்னா, ஆமா இல்ல பிளாக் கேட் கிராஸ் பண்றதுன்றது, ஆமா அதுவும் ஒன்று இருக்குல்ல. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, அது ஒண்ணு வரும். இது மெயினா வந்து இந்த க்ரோ வந்து கத்துறது எப்படி தெரியுமா, லைக் இது நான் வந்து பிலீவ் பண்ணல, பட் நடந்தது என்னவோ நான் அதை சொல்கிறேன். ஓகேவா. என்னன்னா ஒரு 6 years பேக் இருக்கும். எங்கள் வீட்டு, எங்கள் பழைய வீடு, இப்போ இருக்கிற வீட்டில், பழைய வீட்டில் வந்து
ஒரு காக்கா வந்து சொயின்னு வந்து கீழே மோதிச்சு. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கார் பார்க்கிங்கில் வந்து மோதிச்சு ஒரு காக்கா. என்னடா அதை வந்து நான் பார்க்கல, எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு வெளியில் போய் பார்த்தா மோதி கீழே வந்து மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றினுங்குது அந்த காக்காக்கு. காக்காக்கு ஹெட் ஃப்ராக்சரா? ஆமாம், ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்படி ஆன உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து அவங்க வந்தாங்க. ஹவுஸ் ஓனர் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்தாங்க. வந்துட்டு அசால்ட்டாக தொடப்பத்தை வச்சு ஒரே தள்ளு வெளில போய் விழுந்துச்சு ரோட்டில் அந்த காக்கா. அது அதுக்கப்புறம் அது வந்து அங்கேயே வந்து துடிச்சு அங்கேயே இறந்துருச்சோ இல்லை என்னவோ, ஏதோ நாயோ பூனையோ தூக்கின்னு போயிடுச்சதை. ஸோ அது நடந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஹெல்த் இஷ்யூஸும் சரி, ஃபினான்ஷியல் க்ரைசிஸும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ வந்து இது நான் வந்து பிலீவ் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் எப்படி சொல்கிறது, நான் நடந்தது என்கவுண்டர் பண்ண, இட் மே பி அ கோஇன்சிடென்ஸ், பட் நடந்தது நான் என்கவுண்டர் பண்ணது நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, பட் ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி க்ரோஸை வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ். அதுதான். ஸோ வந்து மோதினது வந்து நம்மளுடைய ஆன்சிஸ்டர் தான் நமக்கு ஏதோ சொல்ல வராங்க. அதனால் அவங்க வந்து மோதி அது ஏதோ ஆயிடுச்சு, அதனால் வந்து நமக்கு அந்த விஷயம் தெரிய வராமல் போயிடுச்சு, அதனால் நமக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க, சொன்னாங்க. ஈவன் தோ அவங்க இந்த ஓல்ட் ஏஜ்ல என்ன, அதாவது ஓல்டன் கல்ச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா பிளாக் கேட்ஸ் அண்ட் க்ரோஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டார்க் மேஜிக் அண்ட் விட்ச் கிராஃப்ட் யூஸ் பண்ணுவாங்களாம். யூசுவலி அசோசியேட்டட் வித் ஈவில் ஸ்பிரிட்ஸ். அது நம்ம பிலீவ் பண்றது இல்ல, பட் சர்டன் திங்ஸ் ஆர் இன் நேச்சர். அததான் அவங்க சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ண வராங்க. ஆனா பிளாக் கேட் ஆன் க்ரோ, பிளாக் க்ரோ வந்து கத்துனா அண்ட் தே ஆர் மென்ட் டு பி ஆர் ஆன்செஸ்டர்ஸ், அது மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம கேரி அவுட் பண்றோங்கிறது இன்னுமே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எபிசோடில் ஒரு சில சோஷியல் மித்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் மித்ஸ் பற்றி பார்த்தோம். ஆக்சுவலி வந்து ஸ்டில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட் வந்து யாருடைய ரிலீஜியஸ் பிலீஃபும் இல்லை யாருடைய ட்ரெடிஷனையும் நாங்கள் வந்து மிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் அப்படி யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா we're extremely sorry, we didn't mean to do it. எனிவேஸ், ஸோ இந்த எபிசோட் வந்து நாங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் பண்ண எபிசோட் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் எடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் சின்சியரான டாபிக்ன்றதுனால ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக போயிடுச்சு. அண்ட் இன்னொரு எபிசோடோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இன்னொரு எபிசோடும் எனக்கு தெரிஞ்சு மேடம் தான் கெஸ்ட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நம்ம இன்னொரு எபிசோடில் வந்து சந்திக்கலாம். And until then, this is Siddharth signing off. And myself, Dani, signing off. We'll meet in another Cypher Show. Of course, follow பண்ணுறவங்க ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் பை லுக்கிங் அட் த யூடியூப் ஸ்டாட்ஸ். ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை.